கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேல இங்க வர பக்தர்களுக்கு இந்த லட்டை பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்கும்போது கூட இந்த லட்டு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணாம கண்டினியூவா கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமா இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்துக்கள் இந்த லட்டை ரொம்பவே புனிதமா பாக்குறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, திருப்பதிக்கு போயிட்டு வர பக்தர்கள் இந்த லட்டை எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே இதை பிரசாதமா கொடுக்குறாங்க. அதையும் நம்ம ரொம்பவே பக்தி உணர்வோட வாங்கி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இந்த லட்டு மேல ஒரு பக்தியே வச்சிருக்காங்க. சொல்ல போனா திருப்பதியில பெருமாள் கடத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலா பார்க்கக்கூடியது இந்த லட்டு தான். இது எல்லாத்தையும் விட திருப்பதி கோயிலுக்குள்ள யாருமே நான்வெஜ் எடுத்துட்டு போறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ அலோவ் பண்றது கிடையாது. இந்த திருப்பதி தேவஸ்தானம் அவங்க அலோவ் பண்ணல அப்படின்றதையும் தாண்டி பக்தர்கள் யாருமே அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இந்த கோயிலோட புனித தன்மை கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக இதை பண்றது கிடையாது. ஆனா இந்த கோயிலுக்குள்ள பிரசாதமா கொடுக்குற லட்டுல நான்வெஜ் கலந்துருக்கு அப்படின்றது